ஆனால் இப்படி ஒரு டிரான்ஸ்ஜெண்டராக பிறந்தால் கூட நான் என் காலத்துக்கு பிறகும் எதையாவது சாதித்து விட்டுட்டு போனால் இந்த சமூகத்தில் ஒரு பெரிய எடுத்துக்காட்டாக இருக்கும்னு நம்புகிறீங்க. ரொம்ப சந்தோஷம் உங்கள்கிட்ட. இப்போ நீங்கள் இந்த வாழ்க்கையிலேருந்து இப்போ நீங்கள் செய்துட்ருக்கிறதுல என்ன முயற்சிகள் பண்ணியிருக்கீங்க? உங்களுக்கு என்ன ஆசை? எனக்கு வந்து பார்த்திங்கன்னா, நான் ஒர்க்கு எவ்வளோ விசாரித்தேன், அது கிடைக்கல. எனக்குன்னு ஒரு ஒரு ஒர்க்கு ஏதோ ஒன்று, ஒரு என்னோட அடையாளம்னு ஒன்று காட்டிட்டு போகணும். இல்லை எதான் என்னன்னு கேட்டேன். என்ன அடையாளம்? ஷூட்டிங். எனக்கு நடிப்புனா ரொம்ப பிடிக்கும். சின்ன வயசுலேருந்து எனக்கு ஒரு நடிக்கிறது ஒரு ஆசை. சரி. ஆனால் அதுக்கான எனக்கு அங்கீகாரம் கிடைக்கல. எங்கேயும் விசாரித்தேன். ஏன்னா அவங்க என்ன சொல்கிறாங்க, சரி இருமா நான் வேணால் எடுத்து பார்க்குறேன், இதை வேணா சொல்கிறேன், டக்குன்னு சொல்கிறேன் அப்படிங்கிறாங்க. இன்ன வரைக்கும் எனக்கு அந்த இது. உங்களுக்கு நடிக்க தெரியுமா? தெரியும். அப்படியா? சின்ன வயசுலேருந்து கண்ணாடி பார்த்து பார்த்து நடித்தேன். ஒரு சின்ன ஏதாவது சீக்வன்ஸ் நடித்து காட்டுவீங்களா? உங்கள் வாழ்க்கையில் இப்போ வந்து உங்கள் அப்பா வந்து உங்களை சின்ன வயசில் புரியாமல் நீங்கள் நடந்தீங்க, உங்கள் நடை தப்பாக இருக்குதுன்னு சொல்லி புரியாமல் அடித்து விரட்டி விட்டார். நீங்கள் அங்கேருந்து வெளியே வந்துட்டீங்க 10-12 வயசில். இன்றைக்கி 22 வருஷம் ஆச்சு. இந்த 10 வருஷத்தை வாழ்க்கையை சுருக்கமாக ஒரு நிமிஷம் 2 நிமிஷத்தில் உங்கள் அப்பா கிட்ட சொல்லணும். நீ வந்து என்னை புரியாமல் தள்ளி விட்டுட்ட, நான் வந்து இப்படி தான், ஆனால் இன்றைக்கி என்னை பார்த்து நீ பெருமைப்படுறியா இல்லை வந்து வருத்தப்படுறியான்னு தெரியல. ஸோ கண்டிப்பாக நான் வந்து உனக்கு வந்து பெருமைப்படுற மாதிரி நடந்துக்குவேன். நான் இப்படியெல்லாம் முயற்சிகள் பண்ணிகிட்ருக்கேன். கூடிய விரைவில் வந்து நீ வந்து என்னை வந்து ஸ்க்ரீனில் பார்ப்ப, நான் ஒரு நடிகையாக கூட வருவேன், இந்த குடும்பத்துக்கு உனக்கெல்லாம் நான் பெருமை சேர்த்து தருவேன்னு ஒரு சின்ன கண்டென்ட்டாக சொல்லணும். சொல்கிறீங்களா? அப்பா, நான் உங்களுக்காக இதை நான் உங்களுக்கு சொல்கிறேன். சின்ன வயசில் எவ்வளவோ அடிச்சிங்க பண்ணீங்க, ஆனால் வந்து 1000 இருந்தாலும் நான் உங்கள் பிள்ளைன்னு பார்த்துட்டு தான் இருந்தீங்க. ஏன்னா அதுக்கெல்லாம் எதுவும் சொல்லலை. ஆனால் என்னோடய மாற்றம் இது வந்துச்சு. நான் வெளியில் வந்து கஷ்டப்பட்டேன். இந்த அளவுக்கு நான் இப்போ இந்த மாதிரி சர்ஜரி பண்ணி நான் உங்கள் முன்னாடி வந்து நின்னும்போது அழுதிங்க, மனசை விட்டு அழுதிங்க. நான் அந்த நிமிஷம் எங்கள் அம்மாட்டையும் சொன்னேன், அம்மா அழுகாத விடு, அவங்க அழுதுட்டு போட்டு கொஞ்ச நேரம் மனசை விட்டு அழுதால் தான் அந்த கஷ்டம் எல்லாமே புரியும் அப்படின்னு சொல்லி நான் எவ்வளவோ கொஞ்சம் எங்கள் அம்மாட்டையும் சொல்லி பார்த்தேன். கடைசியில் எவ்வளோ அழுன்னு, ஏன்னா எனக்கு சொத்து பணம் எதுவுமே தேவையில்லை, எல்லாமே என் பிள்ளைக்கு தானே நான் பண்ணேன் அப்படின்னு சொல்லி எனக்கு வீடெல்லாம் வச்சு கட்டி கொடுத்துக்கிறாரு. ஆனால் அவர் ஃபஸ்ட்டு என்ன சொன்னார், என் பிள்ளை வீடு எல்லாமே என் பிள்ளைக்கு தான் சொன்னார். ஆனால் அது வந்து பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்க, எவ்வளோ சொல்லி அழுதாரோ அதை கஷ்டப்பட்டு அழுகட்டுன்னு விட்டேன். கடைசியில் அழுத முடிச்சுட்டு வந்த பிறகு என்னை வந்து ஒரு சாமி மகளே அப்படின்னு சொல்லிட்டு என்னை கட்டி பிடிச்சி அழுதார். அதுக்கப்புறம் வந்து என்னை எப்போவுமே என் வீட்டில் வச்சு ஜாலியாக பார்த்துட்டு இருக்காரு. ஆனால் நான் இப்போ சொல்கிறப்பா, நான் கஷ்டப்பட்டு நான் இந்த அளவுக்கு மாறிட்டேன்னு நீங்கள் கஷ்டம்லாம் பட வேண்டாம். நான் வந்து உங்களுக்கு முன்னாடி வந்து நின்று இந்த சமுதாயத்துலேயே ஒரு எடுத்துக்காட்டாக உங்களுக்கும் நான் ஒரு நல்ல மகனா, இந்த மாதிரி போனாலும் பரவாயில்ல, ஒரு பொண்ணாக வாழ்ந்து சாதிச்சா அப்படிங்கிற ஒரு பெருமை நான் எடுத்து கொடுப்பேப்பா. சரி, இப்போது இவ்வளோ நேரம் நீங்கள் மனசார வந்து நீங்கள் பேசிட்டீங்க, உங்களோட ஆசை லட்சியம் எல்லாத்தையும் சொல்லிட்டீங்க. நடிக்கிறது தான் உங்களோட பெரிய ஆசைன்னு சொல்லிட்டீங்க. நீங்களாக அதை செய்திருவீங்கன்னு உங்கள் அப்பாவோட கதையை சொல்லி நடிக்க சொன்னோம். அதில் கொஞ்சம் கம்மியாக நீங்கள் பண்ணிட்டீங்க. இப்போ நான் உங்களுக்கு ஒரு சீன் சொல்கிறேன். அந்த சீனை நீங்கள் நடித்து எனக்கு வந்து நீங்கள் உங்களை நான் நடிக்க வைக்கலாம், எனக்கு நம்பிக்கை வரணும். புரியுதா? இப்போ நீங்கள் பேசுகிறீங்க, நடிப்பு இல்லை, உங்களுக்கு நடிக்க தெரியாது, அது என்னால் புரிஞ்சிக்க முடியுது. சொல்கிறதை கேட்டு ஏதாவது செய்ய முடியுமான்னு ட்ரை பண்ணுறீங்களா? ஓகே. இப்போது அந்த 10 வயசு பையன், உங்களோட 10 வயசில் நீங்கள் ஃபீல் பண்ணீங்கள்ல, அந்த 10 வயசு பையன் உங்கள் வீட்டில் யாருமே இல்லை. இப்போ நீங்கள் பையனாக இருக்கீங்க. நீங்கள் அந்த பையனாக இருக்கும்போது வீட்டில் யாருமே இல்லை, ஓடி போய் கதவு ஜன்னல் எல்லாத்தையும் சாத்திட்டீங்க. உங்கள் வீட்டில் ஒரு பொண்ணோட ட்ரெஸ் இருக்குது, அது அக்காவாக இருக்கலாம், அம்மாவாக இருக்கலாம், ஏதோ ஒரு பொம்பளை ட்ரெஸ், ஒரு புடவை எடுத்து சுற்றிக்கிறீங்க. இதுதான். இப்போ அந்த புடவை எடுத்து சுற்றிட்டு மேக்கப் போடுறீங்க, புருவம் தீட்டுறீங்க, லிப்ஸ்டிக் வச்சுக்கிறீங்க, என்னென்னோ பண்ணுறீங்க. எல்லாம் பண்ணி உங்களுக்கு ஒரு சந்தோஷம் கண்ணாடியில் பார்க்கும்போது நான் பொண்ணு மாதிரி இருக்கேன் அப்படின்றப்போ உங்கள் மைண்டு உள்ள மனசாட்சி வந்து கேட்குது, நீ பொண்ணும் இல்லை பையனும் இல்லை, நீ வந்து ஒரு இயற்கையோட பிழை, நீ வந்து இயற்கைக்கான சாபம் அப்படின்னு சொல்லும்போது இந்த முகம் மாறி, யார் நானா, நான் இயற்கையின் பிழையா, இல்லை நீ தான் இயற்கையின் பிழை அப்படின்னு பேசணும். ஓகேங்களா? நம்ம கண்ணாடியை பார்த்து பேசணும். நான் என்ன பண்ணேன் உனக்கு, நான் கேட்டேன், நான் இந்த மாதிரி மாறுறேன்னு, நீயே தானே என்னை மாற்றி விட்ட, நீ என்ன இயற்கை அதான் நீ தானே என்னை மாற்றி விட்ட. நான் பாரு, எங்கள் அப்பா எவ்வளோ பாசமாக இருந்தார், நான் கொஞ்சம் வளைஞ்சு நடக்கிறதுனால எங்கள் அப்பா அடிக்கிறாரு, ஸ்கூலுக்கு போகும்போது பசங்க கிண்டல் பண்ணுறாங்க, வாத்தியார் தேவையில்லாமல் தோளில் கை வைக்கிறாரு, எல்லாத்துக்கும் காரணம் யார், நீ தானே. அப்போ நீ தானே குற்றவாளி, நீ தானே பிழை, நான் என்ன பாவம் பண்ணேன், என் கூட படிக்கிற பசங்களாக இருக்கும்போது நான் மட்டும் ஏன் இப்படி ஆனேன், அப்போ மிஸ்டேக் என்னதில்லை ஒன்று அப்படின்னு இந்த கோபம், ஆதங்கம், மனசாட்சிக்கிட்ட சண்டை போடுறத பண்ணுறீங்களா?
யாருமே இல்லை வீட்டில். யாராச்சும் இருக்கிறாங்களா வெளியில்? யாரும் இல்லை. எதுவும் இல்லை. பீரோ நிற்கலாம். அங்கே கேமரா எல்லாமே கேமரா பார்த்து பண்ணுங்க. பீரோ நிற்கலாம். எது எதோ ட்ரெஸ் மாட்டியாச்சு, கண்ணாடி எடுத்தாச்சு. மேக்கப் சம்மாது எங்கே இருக்குது? அங்கே இருக்குது. பவுடர் அடிங்க, ஃபேரலோ லேப்லாம். அப்புறம் என்ன, லிப்டிக்கு. அப்புறம் என்ன, கண்மையே. இந்த பொட்டுக்கு முடியலையே, என்ன பண்ணலாம்? இந்த சாலுக்கு அழகா இருக்குல்ல, அழகா இருக்குல்ல. நீ எங்கே அழகாக இருக்க? நீ ஆம்பளையும் இல்லை பொம்பளையும் இல்லை, நீ இந்த இயற்கையோட பிழை. நான் பிள்ளையா? நீ தானே என்னை மாற்றின, என் மனசாட்சி தானே நீ. நான் என்ன பண்ணேன்? நான் சந்தோஷமா என் வாழ்க்கை அனுபவிக்காம எங்கள் அப்பாட்ட அடி வாங்கி எவ்வளோ கஷ்டப்படுறேன் தெரியுமா? உனக்கு தெரியும். சும்மா என் மனசாட்சி வந்து நீ எதுக்கு நீ இந்த மாதிரி பண்ண? நான் வந்து சந்தோஷமாக எல்லா பசங்களும் விளையாடுறாங்க, ஓடுறாங்க, அவங்க பாரு எவ்வளோ ஸ்டைலாக இருக்கிறாங்க. என்னால் ஏன் இருக்க முடியல? உன்னால தான் எல்லாமே வந்துச்சு. நான் பையனாக வாழ்ந்துட்டு இருக்கிறேன், எப்படி இருந்திருப்பேன்? என்ன மாதிரி இந்த மாதிரி மாற்றி என்னை கஷ்டப்படுத்தி எவ்வளோ நீ அனுபவிக்கிற தெரியுமா? என் மேலே தப்பு கிடையாது, உன் மேலே தான் தப்பு. நீ ஏன் இந்த மாதிரி என்னை மாற்ற வச்ச? எவ்வளோ ஜாலியாக எல்லா பசங்களும் ஜாலியாக விளையாண்டு எங்கள் அப்பா என்னை எவ்வளோ அன்பாக பார்த்துக்கிட்டு எவ்வளோ சந்தோஷமாக இருந்த தெரியுமா? என்னை இந்த மாதிரி பொண்ணாக மனத்தை வச்சு என் மனசுக்குள்ளே எல்லா ஆசையும் வச்சு. சரி, நான் உன்னை பையனாக இருந்து பொண்ணாக மாற்றினது ஏன் தப்பு தான். விட்டுரு, நீ பையனாகவே இரு. அசிங்கம்மா, நீயே உன்னை கண்ணாடியில் பாரு. தலைமுடியெல்லாம் வச்சு ஐப்ரோலாம் வரைஞ்சி லிப்ஸ்டிக்கெல்லாம் போட்டு வளையெல்லாம் போட்டு உங்கள் அம்மா புடவையை கட்டி மேக்கப் பண்ணி எவ்வளோ அழகாக இருக்குது தெரியுமா? உன்னை பார்க்கும்போது எனக்கே பிடிச்சிருக்கு. நீ என்னமோ பொண்ணாக மாறுறதுக்கு வருத்தப்படுற. சரி போ, 10ஓட 11 நீ பையனாகவே இருந்துட்டு போ, நான் கிளம்புறேன். ஆமாம்ல, நான் வந்து பார்த்தீங்கன்னா பொண்ணாக இருந்திருக்கலாமோ? ஏன்னா அப்போ எல்லாருமே திட்டினாங்க, எல்லாருமே ஒரு மாதிரி பேசினாங்க. 10ஓட 11 தான் நான் தெரிஞ்சேன். ஏன் இப்படி? ஆனால் இப்போ பாரு எவ்வளோ அழகா கை நிறைய வளையல் போட்டு மனசார பொட்டு வச்சு பூ வச்சு முடி நல்லா நீளமாக வளர்த்துன மாதிரி பூ வச்சு கம்மன் நான் பொண்ணாக பிறந்து வாழ்ந்துடலாமோ? நான் கம்மனை திருநங்கே வாழ்ந்தது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது போல். பாரு, இப்படியே வெளியில் போனால் ஒரு பொண்ணாக மாதிரி போனால் எத்தனை பேர் என்னை ஜாலியாக பேசுவாங்க, சந்தோஷமாக எல்லாம் ஆடுபாடு இருந்திருப்பாங்க. இதுக்காகவே நான் நிரந்தரமாக பொண்ணாகவே வாழ்ந்துறேன். ஆமாம், அழகாக இருக்கிறேன்ல பொண்ணு மாதிரியே. இந்த ஜென்மத்தில் நான் திருநங்கையே பிறந்ததுக்கு அந்த கடவுளுக்கு ரொம்ப நன்றி சொல்லிக்கிறேன்.